Good morning students. Subject science. Topic root system. Plantல root system பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Last classல என்ன பார்த்தோம்னா parts of a plantல two systems இருக்குன்னு பார்த்தோம். அதுல shoot system and root system. Shoot systemனா groundக்கு மேல, அதாவது groundக்கு மேல இருக்கிற parts தான் நம்ம shoot systemனு சொல்லுவோம். அதுல நம்ம என்ன பார்த்தோம்னா stem, leaves, flowers, fruits பத்தி பார்த்தோம். Okay students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா root system. The root system. The part of a plant under the ground forms the root system. ஒரு plantல இருக்கிற part எது groundக்கு கீழே இருக்கோ அதைத்தான் நம்ம root systemனு சொல்லுவோம். எது groundக்கு கீழே இருக்கும்? root தான் இருக்கும். அதனால தான் நம்ம அதை root systemனு சொல்றோம். Function of the root. rootோட function பார்க்க போறோம். It fixes the soil. It fixes the plant to the soil. இது என்ன பண்ணுது? plant soil fix பண்ணுது. It absorbs minerals and water from the soil. soil water and mineral absorb பண்ணுது. absorbனா உரியுது. Next, some roots like radish, turnip, etc. store food for the plants. அதாவது turnip, radishல எங்க இருக்கும் அப்படின்னா rootல தான் இருக்கும். அப்ப root food கூட store பண்ணி வைக்குது. Next, root also bind the soil particles together. அதாவது root எங்க இருக்கும்? நல்ல மண்ணுல ஒன்னோட ஒன்னு நல்ல கட்டின மாதிரி டைட்டா இருக்கும். Next, there are mainly two types of root, namely tap root and fibrous root. rootல two types இருக்குது. ஒன்னு tap root, இன்னொன்னு fibrous root. First tap root பத்தி பார்க்க போறோம். It consists of a long and thick central root. Several smaller and thinner roots grow from the sides of the central root. For example, carrot, radish and beetroot. இதுல என்ன பண்றாங்கன்னா நல்ல central root பாத்தீங்கன்னா லாங்கா திக்கா இருக்கு. இதுதான் center root. இது எப்படி இருக்கு? ரொம்ப லாங்கா திக்கா இருக்குது. அதுல சைடுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன smaller root தின்னா ஒல்லியா வந்திருக்கும். அதுதான் நம்ம tap rootனு சொல்லுவோம். இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா carrot, radish, beetroot. carrot, radishல இப்படித்தானே இருக்கும். கேரட், முள்ளங்கி எல்லாம் அது இப்படித்தான் இருக்கு. சென்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா லாங்கா இருக்கும். அது சுத்தில சின்ன சின்ன ஸ்மாலர் ரூட் வந்திருக்கும். அதுதான் டேப் ரூட். Next, fibrous root. It consists of several long and thin roots growing in a bunch. For example, grass, wheat, rice. இது எப்படி இருக்கும்னா நிறைய லாங்கா தின்னா நிறைய ரூட்ஸ் ஒரு பஞ்ச் மாதிரி நிறைய வந்திருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா fibrous rootனு சொல்லுவோம். இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா grass, wheat, rice. நம்ம வீட்டுக்கு வெளியில புல்லெல்லாம் வளர்ந்துருக்குமல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட் தான் இருக்கும். இதுதான் fibrous root. Okay students, next, do you know vegetables in which food is stored in leaves, fruits or stems such as spinach, tomato, cauliflower and brinjal grow above the ground. Potato is a stem that grows under the ground. Some vegetables in which food is stored in roots such as carrot, radish and turnip grow under the ground. அதாவது vegetable, fruits, leaves எல்லாம் எங்க இருக்கும்னா groundக்கு மேல இருக்கு. எக்ஸாம்பிள் spinach, tomato, cauliflower, brinjal எங்க இருக்கும்னா மேல இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெம்ல இருக்கிற ஒரு ஃபுட், ஸ்டெம்ல என்ன இருக்கு? பொட்டேட்டோ இருக்கு. அது எங்க இருக்கும் அப்படின்னா கிரவுண்டுக்கு கீழே. இங்க காமிச்சிருக்காங்களா? கிரவுண்டுக்கு கீழே பொட்டேட்டோ இருக்குது. அதுக்கு கீழே தான் என்ன இருக்குது? ரூட் இருக்குது. அப்ப கிரவுண்டுக்கு கீழே இருக்கிற ஸ்டெம் எதுனா பொட்டேட்டோ. நெக்ஸ்ட் சில வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது கேரட், ரேடிஷ், டர்னிப் எல்லாம் ரூட்ல இருந்து கிடைக்கும். அது எங்க இருக்கும்னா கிரவுண்டுக்கு கீழே தான் இருக்கும். நெக்ஸ்ட் aquatic plants. All plants have these common features. However, plants change the structure and function of their parts according to the places where they are found. அதாவது ஒரு plant அதுமோட structure and function எப்ப change ஆகும் அப்படின்னா அதுமோட place பொறுத்து அது change ஆகும். Plants that grow in water are called aquatic plants or hydrophytes. Water hyacinth floats freely on top of water. Lotus, leaves and flowers also float on water, but its roots are attached to the mud at the bottom of the lake or pond. Hydrilla and tape grass are completely submerged under the water. அதாவது எந்த பிளான்ட் வாட்டர்ல வளருதோ அதை நம்ம aquatic plants or hydrophytes சொல்லுவோம். ஹைட்ரோனா வாட்டர். நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்களா பிக்சர்ல வாட்டர் ஹைசினித். இது பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வாட்டர்ல ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட்னா மிதக்கும். அப்படியே தண்ணியில் என்ன ஆயிட்டு இருக்குன்னா மிதந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா லோட்டஸ் கொடுத்துருக்காங்க. லோட்டஸ் ஃப்ளவரும் லீஃப் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். வாட்டர்ல ஃப்ளோட் ஆகும். அது ஆனா அதோட ரூட் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல பாட்டம்ல மட் இருக்குமல்ல அதுக்குள்ளதான் இருக்கும்.
நெக்ஸ்ட் டேப் கிராஸ் ஆர் ஹைட்ரில்லா பாத்தீங்கன்னா வாட்டருக்குள்ள அண்டர் வாட்டர்ல வந்து இருக்கும், அதனால வந்து அதையே நம்ம அண்டர் வாட்டர் பிளான்ட்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்த்துருக்குறோம். ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், ஃபிக்ஸ்டு பிளான்ட்ஸ், அண்டர் வாட்டர் பிளான்ட்ஸ். ஸோ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா அப்படியே வாட்டர்ல வந்து ஃப்ளோட் மிதந்துட்டு இருக்கும், அதைத்தான் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் வந்து சொல்லுவோம். ஃபிக்ஸ்டு பிளான்ட்ஸ்னா அதோட லீஃப் அண்ட் ஃப்ளவர் வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும், ரூட் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அதனால அதை நம்ம ஃபிக்ஸ்டு பிளான்ட் வந்து சொல்லுவோம். அண்டர் வாட்டர் பிளான்ட்ஸ்னா வாட்டருக்கு கீழே இருக்கிறதுனால அதை நம்ம அண்டர் வாட்டர் பிளான்ட்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். Next, these plants have air spaces either in their stems, leaves or roots which make the plant light and help them to float. The stomata in the leaves of aquatic plants are on the upper side because the lower surface is usually covered with water. The leaves of the aquatic plants are covered with a waxy layer to prevent the leaves from getting damaged. அதாவது இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் லைட்டா இருந்தா தானே ஃப்ளோட் ஆக முடியும். அப்ப எப்படி லைட்டா இருக்குது, எப்படி ஃப்ளோட் ஆகுதுன்னா அதோட ஸ்டெம், லீவ்ஸ் ஆர் ரூட்ல வந்து ஒரு ஏர் ஸ்பேசஸ் வந்து இருக்கும். அந்த ஏர் ஸ்பேசஸ் மூலமா தான் வந்து அது என்ன பண்ணுதுன்னா ஃப்ளோட் ஆகிறதுக்கு உதவியா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸோட லீவ்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்பர் சைட்ல தான் வந்து ஸ்டொமேட்டா இருக்கும். ஏன்னா லோயர் சைட்ல பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா அது வந்து தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால அதுல வந்து இருக்காது, அதனால அப்பர் சைட்ல தான் வந்து ஸ்டொமேட்டா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸோட லீவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேக்சி லேயரால வந்து கவர் ஆயிருக்கும். வேக்சி லேயர்னா மெழுகு மாதிரி அதுல வந்து கவர் ஆயிருக்கும். ஏன்னா வந்து அது எப்பவுமே தண்ணிக்குள்ளேயே இருக்கிறனால அது வந்து ஈஸியா வந்து டேமேஜ் ஆயிடும், அதாவது ஈஸியா அழுகி போயிடும். அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக வந்து வேக்சி லேயரால வந்து கவர் ஆயிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாப்டர் 4 பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் ஓவர். இப்போ வந்து நம்ம ஒர்க் புக் பார்க்கலாம். ஸோ டேக் யுவர் மை அப்சர்வேஷன் பார்ட் 1. மை அப்சர்வேஷன் பார்ட் 1 எடுத்துட்டீங்களா? ஸோ சாப்டர் 4 பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் த ஃபாலோயிங். A part of a plant that grows under the ground. கிரவுண்டுக்கு கீழே வளர பிளான்டோட பார்ட் எது? root. ROOT, root. B, part of a plant known as a food factory. பிளான்டோட எந்த பார்ட்டை நம்ம வந்து food factoryன்னு சொல்லுவோம்? leaf. LEAF, leaf. Next, colorful and beautiful part of a plant. பிளான்ட்ல வந்து எந்த பார்ட்டை colorful and beautifulனு சொல்லுவோம்? flower. FLOWER, flower. So a part of a plant that grows under the ground, root. A part of a plant known as a food factory, leaf. Colorful and beautiful part of a plant, flower. Right பண்ணிட்டீங்களா? Okay. Next, choose. First one, the green substance present in leaves is called. அதாவது leavesல வந்து green substance இருக்குமல்ல, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படி வந்து கேட்டிருக்காங்க. என்னது? But chlorophyll, stomata. எது? chlorophyll. The green substance present in leaves is called chlorophyll. Next, second one, the dash supports the plant. எது வந்து plant support பண்ணுது? leaf, stem, flower, stem. The stem supports the plant. Third one, A or an dash has many seeds. இதுல வந்து எதுல வந்து நிறைய seeds வந்து இருக்கும். seedsனா விதைகள் வந்து இருக்கும். mango, plum, orange, orange. An orange has many seeds. Fourth one, long and thin roots that grow in bunch are called dash roots. long and thin வந்து இருக்கும், அது நிறைய bunch மாதிரி வந்து இருக்கும். அந்த ரூட்டுக்கு பேர் என்னது? tap, fibrous, aerial, fibrous. Long and thin root that grows in a bunch are called fibrous roots. Dash look beautiful and have a sweet smell. எது வந்து beautiful and sweet smell அட இருக்கும்? flowers, leaves, branches, flowers. Flowers look beautiful and have a sweet smell. Next, sixth one, we get seeds from dash. எதுல இருந்து நம்ம seeds எடுத்துக்குவோம்? leaves, roots, fruits, fruits. We get seeds from fruits. Seventh one, plants prepare food by the process of dash. Plants வந்து food prepare பண்ணுமல்ல, அந்த process பேர் என்னது? hydrophytes, photosynthesis, germination, photosynthesis. Plants prepare food by the process of photosynthesis. Eighth one, in aquatic plants the stomata are fewer in number and are the dash surfaces. Aquatic plants the stomata வந்து எந்த surfacesல இருக்கு? lower, upper, both.
upper. Ninth one, radish is an example of a or an dash root. Radish வந்து எதுக்கு example? எந்த ரூட்டுக்கு? Tap, aerial, fibrous, tap. Radish is an example of a tap root. 10th one, dash attract insect, bees and butterflies. எது வந்து insect, bees and butterfly attract பண்ணும்? Roots, flowers, leaves, flowers. Flowers attract insect, bees and butterflies. Okay students, இந்த லெசனை வந்து நல்லா ரீட் பண்ணுங்க. Okay, thank you.